ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சீரக சம்பா குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையானது 2 வெங்காயம், கொஞ்சோண்டு புதினா, ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு மல்லி இலை, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது வந்து இஞ்சி பேஸ்ட்டு, இதில் ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 கல்பாசி போட்டு மொத்தமாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு நெய் ஊற்ற போகிறோம். ஒரு ஸ்பூன் நெய் போடும். இது வந்து 2 பேருக்காக குஸ்கா பண்ணுற அளவு. பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் வதக்கிக்குவோம். நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். மேக்ஸிமம் குஸ்கா பிரியாணி இதுக்கெல்லாம் நெய் சேர்த்துக்கோங்க, அப்போதான் நல்லா இருக்கும். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கழுவி வச்சிருக்கேன். இது ஊற வைக்கணும்னு தேவையில்லை, கழுவி அப்படியே போட்டுடலாம். எல்லாரும் பிரியாணிக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவாங்க. இந்த சீரக சம்பாவுக்கு வந்து 1/4 டம்ளர் கம்மி பண்ணிக்கணும். 1.25 இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டா மட்டும் போதும். நல்லா அதையும் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். அதையும் கிண்டிக்கிடுவோம். கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கிடுவோம். அதை கிண்டி வச்சுக்குவோம் நல்லா. இப்போ கொஞ்சமாக பிரியாணி மசாலா போட்டுக்குவோம். கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறனால தேவைக்கேற்ப காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கொண்ட மிளகாத்தூள். ஒருத்தவங்க காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, சின்ன குழந்தைகளுக்காக. அதனால் காரம் அவங்கவுங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சொன்னேன். அதில் 1.25 தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஏன்னா சீரக சம்பனால குழஞ்சி போயிடும். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஊற்றிக்கிட்டோம். அடுத்து 1/4 டம்ளர் இதை அரைச்சி வச்சு கழுவு பண்ணி பாருங்க. 1.25 ஊற்றியாச்சு. அடுப்பு கொஞ்சம் பெருசாக வச்சு கிண்டி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் காரம் வேணாலும் லைட்டாக காரம் மிளகாத்தூள் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைச்சி எல்லாத்தையும் பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து அரைச்சிட்டோம். ஏன்னா அது ஒரு காரம், பச்சை மிளகாய் வேற காரமாக இருக்கும். ஸோ நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம். பிள்ளைங்களுக்குன்னா காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதை விசில் போட்டுடலாம். உப்பு சரி பார்த்துட்டு விசில் போடுங்க. 3 இல்லை 4 விசில் போட்டுருங்க. அந்தோடனே நம்ம பார்க்கலாம். பாருங்க, குஸ்கா ரெடிங்க. நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிருந்தோம்னா ரொம்ப குழஞ்சி போயிருக்கும். இது கொஞ்ச நேரத்தில் ட்ரைனஸ் ஆயிரும். சாப்பிட்டு பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.